அறிவழிய மயல் பெருக உறையும் மரவெளி சுழல அனளவிய மலமொழுக அகலாதே அணையும் அணையருகிலுற வெறுவியள உறவும் அழலிகர் மரளியனை அழையாதே செறியும் விரவினை கரண மறுவு போல நொழிய உயர் திருவடியில் அணுகவரம் மருள்வாயே. திருச்செந்தூர் திருப்புகளில் மிக அரிய திருப்புகள், அரிய ஞான கருத்துக்கள் அடங்கிய திருப்புகள். ஒரு பக்தன் தனக்கு மரணம் எப்படி வரக்கூடாது என்பதை வேண்டும் விதமாகவும், அதே போல தான் இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பது எது, அது ஒழிய வேண்டும் என்று முருகனிடம் பிரார்த்திக்கும் விதமாகவும் இந்த பாடல் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அதாவது, முருகா, முதுமை காலம், இறுதி காலம் வரும்போது ஒருவருக்கு இயற்கையில் அறிவு மயங்கி போக ஆரம்பிக்கும். உடலில் மயக்கம் கிறக்கம் எல்லாம் உண்டாகும். தான் என்ன பேசுகிறோமோ அதை அவரே மறந்து போய்விடுவார். அதே போல உடம்பினுடைய சூடும் தனிய ஆரம்பிக்கும். மலம் தன்னை போல ஒழுக ஆரம்பிக்கும். இந்த நிலையில் இவர் இருக்கிறாரே என்று குடும்பத்தாரும் மனைவியரும் அருகிலிருந்து பயந்து அழ ஆரம்பிப்பார்கள். உறவினர்களும் அழ ஆரம்பிப்பார்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நெருப்புக்கு நிகராக சம்பந்தப்பட்ட எரிக்கக்கூடிய கொடிய யமதர்மனுடைய தூதர்கள் வந்து அந்த உடலை அழைத்து செல்வார்கள். மரண உடலை அழைத்து செல்வார்கள். இப்படி ஒரு மரணமும் அந்த உடலை அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் வரக்கூடாது. உனது திருவடியில் இந்த உயிர் அணுக வேண்டும், உனது திருவடியில் இந்த உடலும் உயிரும் அணுகி இருக்க வேண்டும், அணுகி கலக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இது வர வேண்டும் என்று இங்கே பிரார்த்திக்கிறார். உனது திருவடியில் உயிரும் உடலும் அணுகி கலப்பதற்கு தடுப்பது எது என்று பார்க்கும்போது செரியும் இரு வினைகள். அதாவது செரியும் என்கிற வார்த்தைக்கு நெருங்கி மலை போல குமிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அப்படி நெருங்கி குமிஞ்சு இருக்கக்கூடியது. அப்படி நெருங்கி குமிஞ்சு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த நல்வினை தீவினைங்கிற இந்த இருவினைங்கிறது இதான் மறுபடியும் பிறக்கிறதுக்கு காரணம். இந்த மறுபடியும் பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நல்வினை தீவினையும் அதிலிருந்து உண்டாகக்கூடிய ஐம்புலன் பொறிகள், அந்த ஐம்புலன் பொறிகளால் கட்டி உருவாக்கப்பட்டுள்ள மனம்ங்கிற ஒன்று விஷயம் ஒழிய வேண்டும். இறைவினைகள் ஒழிய வேண்டும். ஐம்புலன்கள் பொறிகளால் கட்டப்பட்டு உருவாகுகின்ற மனம் என்ற தன்மையும் ஒளிந்து போக வேண்டும். இப்படி இரண்டும் ஒளிந்தும் போய் இறைவனுடைய திருவடியில் சென்று அணுகும்படியாக உயிருக்கும் உடலுக்கும் வரம் அருள வேண்டும் என்று இந்த பாடலில் பிரார்த்திக்கிறார் அருணகிரிநாதர். இந்த பாடலில் 3 பலமான ஆன்மீக வரிகளை அருணகிரிநாதர் சுட்டி காட்டுகின்றார். ஒன்று, செரியும் இருவினை. இந்த நல்வினை தீவினைங்கிற வினை எவ்வளவு பலமானது என்று பார்க்கும்போது செறிவாகவும் அடர்த்தியாகவும் மிகுந்த மலை போலவும் கிடக்குது இந்த இருவினைகள் அப்படிங்கிறத சொல்றது மூலமாக வினைகளின் பலத்தை சொல்றார். அடுத்து கரணமருவு புலன் என்று சொல்வதன் மூலமாக கரணங்கள் ஐம்பொறிகளில் இந்த புலனறிவு எப்படி சிக்கி கிடக்கிறது, பொருந்தி சிக்கி கிடக்கிறது என்பதை சொல்கின்றார். அந்த மனசுங்கிறது எவ்வளவு பலமானதாக அது ஒழிக்க முடியாததாக இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட அந்த வரியை பயன்படுத்துகின்றார். உயர்ந்த திருவடி என்று சொல்வதன் மூலமாக முருகனுடைய திருவடியின் சிறப்பை இங்கே பலப்படுத்தி காட்டுகின்றார். ஆக 2 தடைகளையும் அதை உடைக்கக்கூடிய உயர்ந்த ஒரு வழியையும் காட்டக்கூடியதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது.